ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது வானதி மீது பூங்குழலி தன் மனதில் இருந்த காழ்ப்பை, வெறுப்பை அவள் உமிழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்கே யாருக்கு வேணும்? அவளை வைத்துக் கொள்ளட்டும் அமுதா. இளவரசரை படகில் ஏற்றிக்கொண்டு திரும்ப புத்த விகாரத்துக்கு போக வேண்டும் இருந்தால் நீ மட்டும் படகை செலுத்தி கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். ஒரு நாளும் நீ அப்படி செய்ய மாட்டாய் பூங்குழலி. இளவரசர் என்ன குற்றம் செய்தார்? அவர் ஏறியுள்ள படகை நீ கவிழ்ப்பதற்கு? அமுதா, எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. என் அத்தைக்கு இவர் தந்தை செய்த துரோகத்தை நினைத்து படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். நீயே படகை எடுத்துக்கொண்டு போ. அப்படியே ஆகட்டும். நானே இளவரசரை கொண்டு போய் விட்டுவிடுகிறேன். நீ என்ன செய்வாய்? நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன். இவ்விதம் கூறிக்கொண்டே பூங்குழலி குனிந்து கால்வாயின் கரையில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள். அந்தச் சமயம் கால்வாயின் கரையில் இருந்த அடர்த்தியான தென்னந்தோப்புக்குள்ளிருந்து கம்பீரமான ராஜ ரிஷபம் ஒன்று வெளியேறி வந்தது. அதை பார்த்த பூங்குழலி தன் கோபத்தை அந்த காளையின் மேல் காட்ட எண்ணி கூழாங்கல்லை அதன் பேரில் விட்டெறிந்தாள். அந்த கூழாங்கல் ரிஷபராஜனின் மண்டை மீது விழுந்தது. காளை ஒரு தடவை உடம்பைச் சிலிர்த்து கொண்டது. கல்வந்த திசையை உற்று பார்த்தது. ஐயோ பூங்குழலி, இது என்ன காரியம்? மாட்டின் மீது கல்லை விட்டெறியலாமா என்றான் அமுதன். எரிந்தால் என்ன? வாயில்லாத ஜீவனாயிற்றே. அதற்கு தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தெரியாதே. என் குலத்தில் வாயில்லாத பேச முடியாத பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய மனத்தை புண்படுத்தியவர்களை என்ன செய்வது? அவள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாமையினால்தானே அவளை அரசகுமாரன் ஒருவன் வஞ்சித்து அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கினான். உன் அத்தைக்கு யாரோ செய்த அநீதிக்கு இந்த மாடு என்ன செய்யும்? இந்த மாடு அப்படியொன்றும் நிராதரவான பிராணி அல்ல. இதற்கு கூரிய கொம்புகள் இருக்கின்றன. தன்னை தாக்க வருபவர்களை இது முட்டித்தள்ளலாம். காது கேளாத, பேச முடியாத, உலகமறியாத ஏழை பெண்ணால் என்ன செய்ய முடியும்? என்னிடம் அப்படி ஒரு ராஜகுமாரன் நடந்து கொண்டால் நான் அவனை லேசில் விடமாட்டேன். லேசில் விடமாட்டாய். காளை மாட்டின் மேல் கல்லை எடுத்தெறிவாய். அதுவும் கால்வாயில் படகில் இருந்து கொண்டு மாடு உன்கிட்டே வந்து முட்ட முடியாதல்லவா? என்னை முட்ட முடியாவிட்டால் வேறு யாரையாவது அந்த காளை முட்டித்தள்ளட்டுமே. உனக்கு யார் மேலோ உள்ள கோபத்தை இந்த காளையின் பேரில் காட்டியது போலல்லவா? இவர்களுடைய சம்பாஷணையை என்னவோ அந்த ரிஷபத்தினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பூங்குழலி கூறியது போலவே கிட்டத்தட்ட அது செய்துவிட்டது. கால்வாயில் இறங்கி படகிலிருந்து பூங்குழலியின் மீது அது தன் கோபத்தை காட்ட முடியவில்லை. திரும்பி துள்ளி குதித்து கொண்டு சென்றது. அந்தச் சமயம் வானதி தென்னந்தோப்பின் மறுபுறத்தில் இருந்த பல்லக்கை நோக்கி தனியாக போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளம் குதூகலத்தினால் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. எதிரில் துள்ளி குதித்து வந்த அந்த ரிஷபராஜனை பார்த்ததும் முதலில் அவள் குதூகலம் அதிகமாயிற்று. ஆனால் ரிஷபராஜன் தலையை குனிந்து கொண்டு கொம்பை நீட்டிக்கொண்டு வாலை தூக்கி கொண்டு தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டதும் பயந்து போனாள். கால்வாய் கரையை நோக்கி திரும்பி ஓடி வருவதைத் தவிர வேறு வழியில்லை. நந்தி மண்டபத்துக்கு வெகு சமீபத்தில் கால்வாய் கரையை அவள் அடைந்து விட்டாள். அப்புறம் மேலே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் கரையிலிருந்து கால்வாய் ஒரே கிடுகிடு பள்ளமாயிருந்தது. கரையோரமாக நந்தி மண்டபத்துக்கு வரலாம் என்று திரும்பினாள். அந்தச் சமயம் ரிஷபம் அவளுக்கு வெகு சமீபத்தில் வந்திருந்தது. பின்புறமாக நகர்ந்து கால்வாயில் விழுவதைத் தவிர வேறு மார்க்கம் ஒன்றுமில்லை. அப்போதுதான் ஐயோ ஐயோ, அக்கா அக்கா என்று அவள் கத்தினாள். வானதியின் இந்த அபயக்குரல் பொன்னியின் செல்வன், குந்தவை இவர்களின் காதுகளில் வந்து விழுந்தது.
வானதியின் அபயக்குரல் வந்த திசையை பொன்னியின் செல்வனும் குந்தவையும் திடுக்கிட்டு நோக்கினார்கள். அவர்கள் இருந்த நந்தி மண்டபத்துக்கு சற்று தூரத்தில் கால்வாயின் உயரமான கரையில் வானதி தோன்றினாள். கால்வாயின் பக்கம் அவள் முதுகு இருந்தது. அவள் தனக்கு எதிரே ஒரு பயங்கரமான பொருளை பார்ப்பவள் போல காணப்பட்டாள். அவளை அவ்விதம் பயங்கரப்படுத்தியது என்னவென்பது மறுகணமே தெரிந்துவிட்டது. அம்மா என்ற கம்பீரமான குரல் கொடுத்து கொண்டு அவளுக்கு எதிரில் ரிஷபராஜன் தோன்றினான். இன்னும் ஒரு அடி வானதி பின்னால் எடுத்து வைத்தால் அவள் கால்வாயில் விழவேண்டியதுதான். பின்னால் நகருவதைத் தவிர அவளுக்கு வேறு வழியும் இல்லை. இதையெல்லாம் அருள்மொழிவர்மன் பார்த்த தட்சணமே அறிந்து கொண்டான். உடனே நந்தி மண்டபத்தின் படிக்கட்டிலிருந்து கால்வாயில் குதித்து மின்னலைப் போல பாய்ந்து ஓடினான். வானதி கால்வாயின் கரையிலிருந்து விழுவதற்கும் அருள்மொழிவர்மன் கீழே ஓடிப்போய் சேர்வதற்கும் சரியாக இருந்தது. கால்வாயின் தண்ணீரில் வானதி தலைக்குப்புற விழுந்து விடாமல் இரு கரங்களாலும் அவளை தாங்கி பிடித்து கொண்டான். வானதிக்கு நேருவதற்கு இருந்த அபாயத்தை அறிந்து ஒரு கணம் குந்தவை உள்ளம் பதைத்து துடிதுடித்தாள். மறுகணம் அருள்மொழிவர்மன் அவளை தாங்கிக் கொண்டதை பார்த்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தாள். வேலும் வாளும் வீசி வஜ்ராயுதம் போல வலுப்பெற்றிருந்த கைகளில் துவண்ட கொடியைப் போல கிடந்த வானதியை தூக்கி கொண்டு அருள்மொழிவர்மன் குந்தவையின் அருகில் வந்தான். அக்கா, இதோ உன் தோழியை வாங்கிக்கொள். கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்தில் பிறந்த இந்த பெண் எப்படித்தான் பிறந்தாளோ தெரியவில்லை என்றான். தம்பி, இது என்ன காரியம் செய்தாய்? கல்யாணமாகாத கன்னிப்பெண்ணை நீ இப்படி கையினால் தொடலாமா என்றாள் குந்தவை. கடவுளே, அது ஒரு குற்றமா? பின்னே இவள் தண்ணீரில் தலைகீழாக விழுந்து மூழ்கியிருக்க வேண்டும் என்கிறாயா? நல்ல வேளை, இவளை நான் தாங்கி பிடித்தது இவளுக்கு தெரியாது. விழும்போதே மூர்ச்சையாகிவிட்டாள். இந்தா பிடித்துக்கொள் என்றான் அருள்மொழிவர்மன். வானதி கலகலவென்று சிரித்தாள். சிரித்து கொண்டே அவன் கரங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கரையில் குதித்தாள். அடி கள்ளி, நீ நல்ல நினைவோடுதான் இருந்தாயா என்றாள் குந்தவை. கண்ணை மூடிக்கொண்டு மூர்ச்சை அடைந்தது போல் ஏன் பாசாங்கு செய்தாள் என்று கேள். என்னக்கா என்றான் பொன்னியின் செல்வன். நான் ஒன்றும் பாசாங்கு செய்யவில்லை அக்கா. இவர் என்னை தொட்டதும் எனக்கு கூச்சமாய் போய்விட்டது. வெட்கம் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டேன். அது எனக்கு எப்படி தெரியும்? மூர்ச்சை போட்டு விழுவது உன் தோழிக்கு வழக்கமாயிற்றே என்று பார்த்தேன். இனிமேல் நான் மூர்ச்சை போட்டு விழமாட்டேன். அப்படி விழுந்தாலும் இவர் இருக்கும் இடத்தில் விழமாட்டேன். அக்கா, இன்று இவருக்கு நான் செய்த உதவியை மட்டும் இவர் என்றைக்கும் மறவாமல் இருக்கட்டும் என்றாள் வானதி. என்னென்ன, இவள் எனக்கு உதவி செய்தாளா? அழகாயிருக்கிறதே என்றான் அருள்மொழிவர்மன். குந்தவையும் சிறிது திகைப்புடன் வானதியை நோக்கி, ஏய், என்னடி சொல்லுகிறாய்? என் தம்பி உனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாயா என்றாள். இல்லவே இல்லையக்கா, நான் தான் உங்கள் தம்பிக்கு பெரிய உதவி செய்தேன். இவர் அதற்காக என்னிடம் என்றைக்கும் நன்றி செலுத்தியே தீர வேண்டும். நான் இவளை கால்வாயில் விழாமல் காப்பாற்றியதற்காக இவளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்படியா? உன் தோழிக்கு ஏதாவது சித்தக்கோளாறு உண்டாக்கா என்றான் பொன்னியின் செல்வன். என் சித்தமெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இவருக்குத்தான் மனம் குழம்பி இருக்கிறது. புரியும்படி சொல்லுகிறேன். இவர் சிறுவயதில் ஒரு சமயம் காவேரியில் விழுந்தார் என்றும் ஒரு பெண் இவரை எடுத்து காப்பாற்றினாள் என்றும் சொன்னீர்கள். மறுபடி இவர் கடலில் விழுந்து தத்தளித்தார். அங்கேயும் ஒரு ஓடக்கார பெண் வந்து இவரை காப்பாற்றினாள். இப்படி பெண்களால் காப்பாற்றப்படுவதே இவருக்கு வழக்கமாய் போய்விட்டது. அந்த அபகீர்த்தி மறைவதற்கு நான் இவருக்கு உதவி செய்தேன். கால்வாயில் விழப்போன ஒரு பெண்ணை இவர் தடுத்து காப்பாற்றினார் என்ற புகழை அளித்தேன் அல்லவா? அதற்காக இவர் என்னிடம் நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்விதம் கூறிவிட்டு வானதி சிரித்தாள். அதை கேட்ட குந்தவையும் சிரித்தாள். பொன்னியின் செல்வனும் சிரிப்பை அடக்க பார்த்து முடியாமல் குபீர் என்று வாய்விட்டு சிரித்தான். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஒலி நந்தி மண்டபத்தை கடந்து வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்தது. படகில் இருந்தவர்களின் காதிலும் அந்த சிரிப்பின் ஒலி கேட்டது. அமுதா, அந்த 3 பைத்தியங்களும் சிரிப்பதை கேட்டாயா என்று சொல்லிவிட்டு பூங்குழலியும் சிரித்தாள். அமுதனும் அவளுடன் கூடச் சிரித்தான். தென்னந்தோப்பில் வாசம் செய்த பட்சிகள் கிளுகிளு கிளுகிளு என்று ஒலி செய்து சிரித்தன. இத்தனை நேரமும் கால்வாயின் கரை மீது கம்பீரமாய் நின்ற காளையும் ஒரு ஹூங்காரம் செய்து சிரித்துவிட்டு சென்றது. கடல் அலைகள் கம்பீரமாய் சிரித்தன.
கடலிலிருந்து வந்த குளிர்ந்த காற்றும் மிருதுவான குரலில் சிரித்து மகிழ்ந்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். படகு நந்தி மண்டபத்தை நெருங்க நெருங்க அங்கிருந்த குந்தவையையும் வானதியும் பார்த்தப்பறம் இளவரசருக்கு வேறு எதிலையும் பார்வையும் செல்லல, கவனமும் செல்லல. இதில் இருந்து பூங்குழியின் பேச்சில் தீப்பொறிகள் பறந்ததை கேட்டுக்கிட்டு வந்தோம். இளவரசரை படகில் ஏற்றி கொண்டு திரும்ப புத்த விகாரத்துக்கு போக வேண்டுமாயிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்தி கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். இப்படி ஆவேசத்துடன் சொன்ன அத்தானிடம் மாமன் மகளின் சித்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்படியே ஆகட்டும், நானே இளவரசரை கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறேன், நீ என்ன செய்வாய்? இந்த வெறித்தனத்துக்கான முக்கிய காரணம், அடித்தளம் அவனுக்கு தெரியுமே. எதிர்பார்த்த விஷயம் வெளியே வருது. நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன். என்ன நடந்துச்சு? குரோதத்தில் எரிஞ்ச கூழாங்கல் எப்படியோ எல்லாரையும் சிரிக்க வச்சிடுச்சு. சீமாட்டி, ஸ்ரீ என்றால் செல்வம், மதிப்பு, இப்படி பொருள். ஸ்ரீமதி பெண்பால் விகுதி பெற்று மதிப்புமிக்க பெண்ணை குறிப்பது. ஆண்பால் விகுதி பெற்ற ஸ்ரீமான் மதிப்புமிக்க ஆணை குறிக்கும். ஸ்ரீ தமிழிலே சி ஆகும். இதன்படி ஸ்ரீமான் சீமான் ஆகுது. சீமதி மாற்றம் பெற்று சீமாட்டி ஆயிட்டுது. கால்வாயில முழுகி போயிடாம வானதியை அருள்மொழிவர்மர் தாங்கி பிடிச்சதை குற்றஞ்சாட்டுற மாதிரி குந்தவை பேசினா அல்லவா? கன்னி பெண்ணை கையால் தொடலாமா? இதுக்கு அவர் சொன்ன பதிலையும் கேட்டோம். ஆமாம், இக்கட்டான நிலைகளில் உயிரை பாதுகாக்க பொது கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி மாற்று வழியை கடைப்பிடிப்பது கடமை. இதை ஆபத் தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் போவதற்காக ஏற்பாடு பண்ணியிருந்த யானை வானதியை தன் துதிக்கையால் தூக்கி சுழற்றின போது நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதி அடிக்கடி நினைவிழுக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனெனில் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. இப்படி ஆசிரியர் உறுதி அளித்தது நினைவிருக்கும். இந்த தடவை மூர்ச்சி அடையலை, அப்படி பாசாங்கும் செய்யலை. கூச்சம் மேலிட கண்களை மூடிக்கிட்டதா சொன்னான். அத்தோட பெண்களால் காப்பாற்றப்படுபவர்ங்கிற கெட்ட பேரை போக்க ஒரு பெண்ணை தடுத்து காப்பாற்றினாருங்கிற புகழை அளித்ததா சொல்லி நகைச்சுவை ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.